அனைவருக்கும் வணக்கம். மீன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ இருக்கு. இந்த சூரிய கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல மீன ராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில இந்த ஆண்டு ஒரே மாதத்தில் இரண்டு கிரகணங்கள் நிகழ இருக்குது. சமீபத்தில் சந்திர கிரகணம் நிகழ்ந்ததை போலவே அடுத்ததாக சூரிய கிரகணமும் ஏற்பட இருக்கு. இந்த நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும், எவற்றை தவிர்க்க வேண்டும், இந்த நாளில் இந்த நேரத்தில் கிரகணம் நிகழ உள்ளது என்பதை தெரிந்து கொள்வோம். சூரிய கிரகணம் விஞ்ஞான ரீதியாக ஆன்மீக ரீதியாகவும் பெரும் முக்கியத்துவம் கொண்ட ஒன்றாகும். கிரகணத்தின் போது பல மக்கள் அதை நேரில் காண துடிப்பதோடு பலர் பழமையான நம்பிக்கைகளை பின்பற்றுவதும் இயல்பான ஒன்றாகும். எனவே கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய வழிமுறைகள் மற்றும் தவிர்க்க வேண்டிய செயல்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த 2025ஆம் ஆண்டின் முதல் கிரகணம் மார்ச் மாதம் 13ஆம் தேதி நடைபெற்றது. முதல் கிரகணமே சந்திர கிரகணமாக அமைந்தது. இது பகுதி நேர சந்திர கிரகணமாக அமைந்தாலும் இந்திய நேரப்படி பகல் பொழுதில் நிகழ்ந்ததாலும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த நிலையில் இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் 2வது முறையாக கிரகணம் நிகழ இருக்குது. இது சூரிய கிரகணம் ஆகும். இது இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஆகும். மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை நிகழ இருக்கு. இதை ஆசியா, வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆர்டிக் உள்ளிட்ட உலகின் சில பகுதிகளில் காண முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கிரகணம் ஏற்படும் நேரம் இந்திய நேரப்படி பகல் 2:20 மணிக்கு துவங்கி மாலை 4:17 மணிக்கு உச்சமடைந்து மாலை 6:13 மணிக்கு நிறைவடைய உள்ளதாக சொல்லப்படுகிறது. இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் காண முடியாது எனவும் சொல்லப்படுகிறது. இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக சூரிய கிரகணம் என்பது பகல் பொழுதில் நிகழ்வதால் அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை நாம் கடைபிடிக்கவும் தவிர்க்கவும் வேண்டும் என சொல்லப்படுகிறது. இதனால் சில தீமையான விளைவுகள் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்க முடியும் என கருதப்படுகிறது. சூரிய கிரகணத்தின் போது கடைபிடிக்க வேண்டியவை: கண்ணுக்கு பாதுகாப்பு. கிரகணத்தினை நேரடியாக பார்ப்பது மிகவும் ஆபத்தானது. சிறப்பு வடிகட்டிகளான சோலார் பில்டர் உள்ளிட்ட கண்ணாடிகள் அல்லது தொலைநோக்கிகள் மூலமாக மட்டுமே பார்க்க வேண்டும். தியானம் மற்றும் பிரார்த்தனை. பல ஆன்மீக நம்பிக்கைகளின்படி கிரகணத்தின் போது தியானம் செய்வது மற்றும் மந்திரங்களை ஜபிப்பது ஆன்மீக சக்தியை அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகிறது. வீட்டில் இருக்க வேண்டும். தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது அதிக அளவு வெளியில் இருப்பதை தவிர்க்க வேண்டும் என கூறப்படுகிறது. உணவு சாப்பிடலாமா என்று கேட்டீங்கன்னா உணவுகளை மூடி வைத்து பாதுகாக்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள் கெடக்கூடும் என்பதால் அவற்றை மூடப்பட்ட உரை மூடியை பானையை வைத்திருக்கவும் சிலர் துளசி இலையை அல்லது தர்ப்பை பொருட்களை உணவில் வைப்பது வழக்கமாக கொண்டுள்ளனர். கிரகணத்திற்கு பிறகு தூய்மையாக குளிக்க வேண்டும். கிரகண நேரத்திற்கு பிறகு பரிசுத்தமாக குளித்துவிட்டு வீட்டின் சூழலை தூய்மைப்படுத்துவதே நல்லது. சாத்வீக உணவுகளை சாப்பிடுதல். கிரகண நேரத்தில் முதியவர்கள், குழந்தைகள், கர்ப்பிணி பெண்கள் உணவு சாப்பிட வேண்டும் என்பவர்கள் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், நட்ஸ், பால் பொருட்கள் ஆகியவற்றை சாப்பிடலாம். இந்த சூரிய கிரகணத்தின் போது தவிர்க்க வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது நேரடியாக பார்க்க வேண்டாம். சூரியனை நேரடியாக பார்ப்பதால் தவிர்க்க வேண்டும். இதனால் கண்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. கர்ப்பிணி பெண்கள் தவிர்க்க வேண்டியவை: கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் வெளியில் செல்வதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் இதனால் குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படலாம். கிரகண நேரத்தில் உறங்க வேண்டாம். கிரகணத்தின் போது உறங்குவதை பலர் தவிர்க்கிறார்கள். ஏனெனில் அது உடல் மற்றும் மனச்சோர்வை அதிகரிக்கக்கூடும் என நம்பப்படுகிறது. சாப்பிடக்கூடாது. கிரகணத்தின் போது சமைத்த உணவுகள், வெங்காயம், பூண்டு, அசைவம் ஆகியவற்றை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். இவைகள் உடலுக்கு தீங்கினை ஏற்படுத்தும். கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக கத்தி, கத்தரிக்கோல் போன்ற கூர்மையான ஆயுதங்களை சூரிய கிரகணத்தின் போது பயன்படுத்தக்கூடாது எனவும் கூறப்படுகிறது.